இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வருகிற ஜூலை 14ஆம் தேதி சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி, சுதர்சனர் ஜெயந்தி. அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். பொதுவாகவே சக்கரத்தாழ்வார் வழிபாடு என்பது மிக மிக சிறப்புக்குரியது. முக்கியமா செய்வினை தோஷம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர், அல்லது கோர்ட்ல ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, ரொம்ப வருஷமா நடக்குது, எப்போ முடியும்னே தெரியல, இந்த மாதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்குது, ஒரு பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்கு, ஒரு பிரச்சனை ரொம்ப நாளா தொடர்ந்துகிட்டே இருக்கு, அது எப்போ முடியும்னு தெரியல, இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்வது அவசியம். அவருடைய ஜெயந்தி நாளில் ஜூலை 14ஆம் தேதி வருகிறது. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை நாம் வழிபாடு செய்ய வேண்டும். ஒரு பிரச்சனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கு, என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னா நாம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்ய வேண்டும். சில பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரும்போது சொல்லுவாங்க, ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, திடீர்னு வேலையை விட்டு போன்னு சொல்லிட்டாங்க, வேலை இல்லாமல் இருக்கிறேன், 6 மாசமா வேலை இல்லாமல் இருக்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நாம் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை நமக்கு வந்து அது நம்மளை கஷ்டப்படுத்தும் போது அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அதிலே ஒன்றுதான் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. அவருடைய ஜெயந்தி நாளில் நாம் வழிபாடு செய்கிற போது அது நிச்சயமாக சிறப்பான பலன்களை தரும். சக்கரத்தாழ்வாருக்கு பின்னாடி அப்படியே யோக நரசிம்மர் இருப்பார். நீங்க சக்கரத்தாழ்வார் எங்கெல்லாம் நீங்க போய் தரிசனம் பண்றீங்களோ அங்க சக்கரத்தாழ்வாருக்கு பின்புறம் நம்ம யோக நரசிம்மரையும் நம்ம பார்க்க முடியும். நரசிம்மருக்கு என்ன சிறப்பு? நாளை என்பதே நரசிம்மருக்கு கிடையாது. உடனடியா ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா நரசிம்மரை தான் வழிபாடு பண்ணணும் இல்லையா? இந்த ஜூலை 14ஆம் தேதி சக்கரத்தாழ்வாரை போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க. ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி திருமோகூர் சக்கரத்தாழ்வார் அப்படின்னாவே நீங்க சக்கரத்தாழ்வார் படம் நீங்க எங்க பார்த்தாலும் அது திருமோகூர் சக்கரத்தாழ்வார் படத்தை தான் நம்ம பார்க்க முடியும். திருமோகூர்ல இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார் அவரும் ரொம்ப விசேஷமான சக்கரத்தாழ்வார். ரொம்ப அழகா ஆழ்வார் பாடினார். நாம் அடைந்தால் நல்லரன் நமக்கென்று நல் அமரர், தீமை செய்யும்பல் அசுரரை அஞ்சி சென்றடைந்தால் காமரூபம் கொண்டு எழுந்தளிப்பான், திருமோகூர் நாமமே நவின்று எண்ணுமீன் ஏத்துமீன் நமர்கள் என்று ஆழ்வார் பாடினாரே, அந்த திருமோகூரில் அருள்பாலிக்கிற சக்கரத்தாழ்வார். இப்படி உங்க ஊர்ல இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை ஜூலை 14ஆம் தேதி அவருடைய அவதார தினத்தில் போய் நாம் வழிபாடு செய்கிற போது ரொம்ப நாளாக இந்த பிரச்சனை இருக்கே, எப்போ முடியும்னு தெரியலையே அப்படின்னு மனசு வருத்தப்படுறவங்க கண்டிப்பாக அன்றைக்கு போய் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கிற அந்த விஷயம், ரொம்ப துன்புறுத்திக்கிட்டு இருக்க அந்த விஷயம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்கிற போது வெகு விரைவில் முடிவுக்கு வரும் என்பது நம்பிக்கை. ஜூலை 14ஆம் தேதி கோவிலுக்கு போய் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.